Hi friends, welcome to our channel Sai Vijay's Kitchen. Friends, இன்னைக்கு இந்த வீடியோல வெள்ளை காராமணி இனிப்பு சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு வெள்ளை காராமணி ஒரு 100 கிராம் எடுத்து வெறும் பாண்டிலில நல்லா சூடு வர வறுத்துட்டு அது ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா அலம்பிட்டு தண்ணி விட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சிருக்க காராமணியை இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இத குக்கர்ல சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்பவும் காராமணியில் கார சுண்டல் பண்ணுவோம், அப்படி இல்லைனா ஊற வச்சு வடை தட்டுவோம், அதுவும் இல்லைனா கிரேவி பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக இனிப்பு சுண்டல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இது கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம தேங்காய் வெல்லம் எல்லாம் சேர்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் அது. இப்போ நான் குக்கரில் சேர்த்து விசில் வர வச்சுருக்கேன். இப்போ இந்த கேப்லேயே நம்ம இதுக்கு தேவையான வெல்லத்தை கரைச்சி எடுத்துப்போம். நான் 100 கிராம் காராமணிக்கு 100 கிராம் வெல்லம் எடுத்துக்கிறேன், துருவின வெல்லம். இதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரையை வச்சு எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், காராமணி நல்லா வெந்திருக்கு. இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ இந்த குக்கரையே அலம்பி நான் அடுப்பில் வைக்கிறேன். இப்போ இந்த குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தேங்காய் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வடிச்சிக்கலாம். வெள்ளை தண்ணி நல்லா கொதித்து நுர கட்டி வரும்போது நம்ம வேக வச்சுருக்க காராமணியை சேர்த்துப்போம். காராமணியும் சேர்த்து வெள்ளத்தோடு நல்லா கலந்து கொடுக்கணும். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். ஒரு 5-10 நிமிஷத்தில் அந்த காராமணி வெள்ளை தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்தில் எப்படி வந்திருக்கு. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ கடைசியாக வாசனைக்கு ஏலக்காய் பொடி தூவி நல்லா கலந்துட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போது அவ்வளோதான், நம்ம இனிப்பு காராமணி சுண்டல் ரெடி. இப்போ இந்த மாலைய பட்சத்தில் ஸ்நாக்ஸுக்கு பதில் இதை ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்லாம். மாலைய பட்சம் முடிஞ்சு நவராத்திரி ஆரம்பமாயிடும். அப்போ ஒரு நாள் இதை செஞ்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye friends.